கன்ஃபார்ம் இது வந்து உலக தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு. இப்போ இந்த மதுரை மாநாடு போன தடவை ஒரு வழி தான், இந்த தடவை சுற்றி தென் மாவட்டம் ஊராமே எங்களுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. ஏற்கனவே ஒரு தலைவர் வந்தாப்புல மிஸ் பண்ணி இழந்துட்டோம். இலவசம் கொடுத்தா அவனை சிறப்பு கொண்டு அடிப்ப முடியுது. தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு இலவசம் கொடுத்து பழகிட்டாங்க. அதனால வந்து கூட்டம் வந்து பயணமா தான் இருக்கும். வந்து சித்திரத்தில் அழகர் ஆத்துல இறங்குறதையும் மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட வர்றதையும் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலந்த மாதிரி தான், ரெண்டு கலந்த மாதிரி ஒரு திருவிழாவா இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும் தென் மாவட்டத்துக்கு. ஏன்னா கண்டிப்பானே இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ஓட்டு கண்டிப்பா நம்மள எழுதும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ஓட்டு கண்டிப்பா சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் இத்தனை வருஷமா நாங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி போட்டு இது பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு, அடுத்த தலைவர் ஒருத்தர் வந்திருக்காப்ல, அவர் தம்பின்ற ஒரு முறையில் வந்திருக்காப்ல. அந்த தம்பியை மறுபடியும் நாங்க இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே பெண்கள் சரியான ஒரு இதுல இருக்காங்க. நீங்களே போய் நேரடியாக பேட்டி எடுத்தாலும் தெரியும். கிராமங்களும் சரி டவுனுக்குள்ளும் சரி வீடு போய் பேட்டி எடுங்க, யாரு பேர் சொல்றாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. இலவசம் தரமாட்டேன் ஆதரவு பக்கத்துல இலவசம் கொடுத்தாதான் ஓட்டு வரும்ன்றது ஆரம்ப கட்டத்துல இருந்து இருக்கு. இப்ப இந்த இலவசம் இல்லைன்னு சொல்றாங்களே, இது ஓட்டு வந்து வர்றதுக்கு சாத்தியம் இருக்கா? அதை மாத்துறது தானே வராது. அவர் வராது. இந்த இலவசம்ன்றத மாத்துறதுக்காக தான் வராது. நீங்க இலவசம் வாங்கிடும், நம்ம இன்னைக்கு 1000 கொடுக்க வாங்கிடலாம். இன்னைக்கு விலைவாசி இன்னைக்கு பால் பாக்கெட்ல எவ்வளவு ஏறி இருக்கு, அதை யாரும் கேட்க முடியுதா? இதை முன்னாடி வந்து கேப்டன் தான் சொன்னாப்ல, மக்கள் வந்து இது புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப கேப்டன் இழந்த பிறகு மக்கள் பெரிய சொல்லுதுங்க. இப்ப மக்களை வந்து கேப்டன் சத்தம் கெட்ட பேரை சொல்லிச்சுங்க. அவர் இறந்த பிறகு அவரை புரிஞ்சுதான் இப்ப சந்தோஷப்படுதுங்க. அதுகளே சொல்லுதுங்க. இன்னைக்கு பேச்சு வந்துருச்சு. தமிழ்நாடே இப்ப நாசக்கேடாயிருக்கு. இலவசம் வாங்கி நம்ம வந்து நம்ம 1000 ரூபா கொடுத்தா வாங்குமா, நீ எதுக்கு எனக்கு 1000 ரூபா தரணும்? இதே கேரளாவை போய் பாருங்க, நீ என்ன எனக்கு 1000 ரூபா தரணும் கேட்பான். தமிழ்நாடை பொறுத்த மக்கள் வந்து கொடுத்தனே மக்களும் வாங்கி இது பண்ணாங்க. இன்னைக்கு புரட்சித்தலைவி அம்மாவுக்கு அப்புறம் இன்னைக்கு இது நடத்துறதுக்கு சரியான ஒரு ஆளு வந்து தமிழ்நாட்டில் இல்லை. யாருமே தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு தலைவன் கிடையாது. 200 கோடி ரூபா விட்டுட்டு அவர் வராரு அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்ய தான் வராரு. அதை வந்து ட்ரோல் பண்றாங்க எடுத்து, இவர் எதுக்கு 200 கோடி ரூபா வராதிங்க 5 கோடி எடுக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் அழகா பங்காள தூங்கலாம். ஏன் வராருன்னா மக்களுக்கு வந்து சேவை செய்யவும் தொண்டு செய்யவும் தான் வராப்புல. இன்னைக்கு வந்து அதிகாரத்துல இருந்தா மட்டும்தான் அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதிகாரத்துல இல்லாம வந்து இப்ப செய்யறாரு. விஜய் பயிலகம் இருக்கு, விஜய் வந்து ரொட்டி பால் திட்டம் கொடுக்குறாங்க, அனைத்தும் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்ப நாங்களே பார்த்தீங்கன்னா செல்லூர்ல வந்து இளைஞரணி சார்பாகவும் தொண்டரணி பகுதி சார்பாகவும் எல்லாமே என்ன பண்ணா வாரம் ஒரு முறை வந்து மக்களுக்கு வந்து அன்னதானம் விடும், விலையில்லா விருந்தகம் போடுறோம். எங்கள் தலைமை இதுகள் கட்டுப்பட்டு எங்கள் தலைவர் மாவட்ட தலைவர் கல்லணை அவர்கள் வழிகாட்டுதல்படி நாங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். மக்களுக்கு என்ன செய்யணும், வீடு வீடாக போய் என்ன குறைகள் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு வரோம். அதனால் தலைவருக்கு வந்து நல்ல ரிசல்ட், நல்ல வரவேற்பு இருக்கு. விக்கிரவாண்டி மாநாடவே இதை திரும்பி பார்க்க வைக்கும். விக்கிரவாண்டி மாநாடவே மதுரை மாநாடை திரும்பி பார்க்க வைக்கும். இது 1 மாசம் இல்லை, 2 மாசம் வரையும் இந்த மாநாடை பேசுவாங்க. ட்ரோல் பயங்கரமா கதர்வான். அதுதான் இப்போ விக்ரமன் மாநாட்டில் வந்து நடந்த சம்பவங்கள் பொறுத்தவரையும் நல்லா பேசினாரு, ஸ்பீக் பண்ணாரு. பட் மக்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் வந்து மதுரையில் வச்சிருக்காங்க. இதே ரூல்ஸ் வந்து இதே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அது தலைவர் வந்து வெளியே வந்துட்டாரு, வெளியே வா நாங்க அவர் வீட்டில் வந்து பாலிடிக்ஸ் பண்றாரு, பனையூர்ல பண்றாங்கன்னு. தலைவரை வெளியே கூப்பிட்டது அவங்க, கூப்பிட்டு சமாளிக்க முடியாததும் தமிழக அரசு தோல்வி அடைஞ்சுவிட்டு. தலைவர் வந்து வெளியில வந்ததை மக்கள் வெள்ளம் அலைகடல் என திரண்டு வரார்கள். இப்போ மதுரை இந்த பக்கம் தெற்கு எடுத்துக்குங்க, அங்கிட்டு வடக்கு எடுத்துங்க, எல்லாம் வந்து மோதும் போது டிராஃபிக் ஜாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க உளவுத்துறையாலவே கண்டுபிடிக்க முடியாத வரலாறு காணாத ரிப்போர்ட் அது. இன்ன வரைக்கும் எத்தனை லட்சம் பேர்னு சொல்ல முடியல. ஆனா எங்க சொந்தத்திலேயே அரசு போலீஸ்ல ஆள் இருக்காங்க, அவங்களே ஓப்பனா சொன்னது 10 லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்கன்னு. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது, 5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தான் இருக்கு இல்லைன்றாங்க. நம்ம பெருமை பித்திக்கலாம். இல்லைன்னா இந்த மதுரை மாநாட்டை மட்டும் பாருங்க, அனல் பறக்கும். மகளிர்கள் எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க. தளபதிக்காக மகளிர்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க. அது போக சிறுவர் விஜய் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அது போக இப்போ வயதானவர்கள் இருக்காங்களே, பழைய டிஎம்கே நிறைய பேர் டிஎம்கே ஓட்டு போட்டு அதிமுக ஓட்டு போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வரட்டுமே எல்லாம் தெரியுது. பணத்தை வாங்கி நம்ம என்ன செய்யப்போம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டாக்ஸ் கூடிருச்சு, பால் விலை, அரிசி எல்லாம் அனைத்துமே, மின் கட்டணம் எல்லாம் கூடிருச்சு. அவர் முதலமைச்சர் அவர் சொல்லும் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது ஒண்ணு, இப்ப செய்தது மக்கள் எல்லாம் இழுத்துட்டாங்க. எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அண்ணன் அப்படிதான் பொதுமக்கள் எல்லாமே வராங்க. வீட்டுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 ஓட்டு சொல்லுவாங்க, வீட்டுக்கு 5 ஓட்டு கன்ஃபார்ம். இந்த மதுரை மாநாடு மிக சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் ஒரு 25% 30% ஓட்டு விழுகல.
யாருமே போய் போடலை. அதாவது பிடிக்காத மக்கள் கூட போய் போடலை. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வெளியேற ரெடி ஆகிட்டாங்க. இளைஞர்கள், பெண்கள் அனைவருமே ரெடி ஆகிட்டாங்க. போட்டு போடாதவங்க கூட நீ போட்டுருவாங்க. தளபதி வந்த உடனே எல்லாமே உறுதி ஆயிட்டாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பாருங்க, மகிமையா இருக்கும். ஆனா கட்சி ஆரம்பத்துல இருக்கும்போது ஓட்டு பிரியும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இப்போ 6 மாசங்கள் இருக்கிறப்ப ஓட்டு இவங்களுக்கு தான் ஒழுங்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் அது போக நம்ம ஜனங்கள் பேசுவாங்க. அது வந்து அரசியல்வாதம் சொல்லுவாங்க, மக்கள் பேசிடுவாங்களா. நான் சொன்னேன் உங்களுக்கு 30% ஓட்டை விழுகல இன்ன வரைக்குமா. இந்த ஓட்டு கூட அந்த மக்களும் போட்டுருவாங்க. எதிர்கட்சி அது ஆமா, அது எதிர்கட்சி அது சொல்லி ஆகணும். நோட்டாவில் விழுந்தவங்க எல்லாமே நீ போட்டுருவாங்களா இல்ல வந்துட்டாங்களா எல்லாருமே. நீ தளபதி வந்தாலுமே தளபதி போட்டு ஆனவங்க போன 5 வருஷத்துக்கு நோட்டா எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு? நீங்க அந்த நோட்டா வந்து இங்க வந்துடும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பான முறையில் நோட்டாக்கு நீ வேலையே இருக்காது. நோட்டா வேலையே இருக்காது. நான் செல்லூர் பகுதி செயலாளர் விஜயகாந்த் பேசுகிறேன். இப்போ இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு. இது நல்லபடியாக நடக்கணுன்றது எங்களோட மிகப்பெரிய கனவு. ஏன்னா விக்கிரவாண்டியில் வந்து எங்களை ஒரு 9 கிலோமீட்டர் முன்னாடியே பயந்து போய் நிப்பாட்டிட்டாங்க. வர முடியாது, இவங்கெல்லாம் நடந்துருவாங்களான்னா இந்த பழனி பாத யாத்திரை நடந்த மாதிரி நடந்துட்டோம். ஒரு 9 கிலோமீட்டர் எங்கள் தளபதிக்காக நடந்தே போய் ஒரு 10 லட்சம் பேர் நின்றுட்டான். அதுலேயும் கதறான். 5 பேருன்றான், 2 லட்சம் பேருன்றான், 4 லட்சம் பேருன்றான். ஓ, என்ன தகுதி இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களால. கதறீங்க, அநியாயத்துக்கு கதறீங்க. இப்போ இந்த மதுரை மாநாடு எங்கிட்டு எவன் எத்தனை பஸ்ஸில் வருவான், எத்தனை வேனில் வருவான், எத்தனை வண்டியில் வருவான்னு எவ்வளோ பெரிய உளவுத்துறை வச்சிருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அம்புட்டு கூட்டம் வரும். தெரிஞ்சிடல, ஒரு 10 வருஷம் சித்திரை திருவிழாவுக்கு வர்ற கூட்டம் மொத்தமாக வருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு திருவிழாவுக்கு 1 வருஷத்துக்கு வர கூட்டம் இந்த 10 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு கூட்டம் வரும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு கூட்டம் இந்த மாநாட்டுக்கு வரும். இன்னொன்று, இந்த இலவசம் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு வார்த்தை, இலவசம். இந்த இலவசன்றதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. மக்களுக்கு அது இவங்க தான் பழக்கி விட்டாங்க. இந்த இலவசத்தை கொடுத்து பழக்கி விட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இலவசம் கிடையாது. மக்களுக்கு காசை கொடுப்பாங்க. அதாவது வந்து நோட்டா ஓட்டா அப்படின்னு இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நோட்டாவும் இருக்கு, ஓட்டாவும் இருக்கு. இப்போ இது எல்லாமே மொத்தமாக எங்களுக்கு ஓட்டா மட்டும்தான் இருக்கும். எந்த நோட்டாவுக்கும் இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் நோட்டா நீட்டினாலும் சரி, நோட்டாவில் நீட்டினாலும் சரி, ஓட்டா தான் மாறும். சரிங்களா? இந்த மாநாடு நல்லபடியாக நடக்கிறதுக்கு அந்த சாமியும் எங்கள் கூட இருக்குது. அதனால இந்த மதுரையை சேர்ந்த நாங்கள் எங்கள் தளபதிக்காக இந்த மாநாடு வெற்றியடைய எவ்வளோ போராட முடியுமோ போராடி இந்த மாநாடை சிறப்பாக நடத்துவோம். அதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் திரு விஜயன்பன் கல்லாணி அவர்களும் எங்களுக்கு துணையாகவும் உறுதியோடு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒரு கேள்வி, லாஸ்டா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து 50,000 சேர் தான் வந்து அதுவே கட்டணம் தெரியல. ஆனால் இந்த விட எவ்வளோ சேர்கள் வந்து வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து கிரௌண்டும் கூட இதுவும் கூட சேர்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன தடவை ரொம்ப மக்கள்லாம் சிரமப்பட்டாங்க. பாத்ரூம் வசதி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் வசதி பண்ணாங்க. நீங்கள் எந்தெந்த அந்த வசதி இல்லாமல் இருக்குமா, இந்த வசதி இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச கணிப்பு இருக்குமா இருக்காதா? இல்லை, அதாவது சிரமங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா இங்கே நம்ம எதிர்பார்க்குற கூட்டம் வேற, வர்ற ஒரு கூட்டங்கள் வேறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தொகுதிக்கும் சேர்த்து ஒரு 15 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 லட்சம் பேர் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எப்படின்னா குடும்பமா பிள்ளை குட்டி பேரன் பேத்தி தாத்தா பாட்டின்னு இங்கே வந்து இப்படி கிளம்பிடுவாங்க. எங்கள் தளபதிக்கு அவ்வளோ மவுசு இருக்கு. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இத்தனை வருஷம் ஸ்டிக்கர் ஓட்டாதால நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்ட ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா தானே? 8 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வேலையை பார்த்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நாங்கள் இறங்கின பிறகுதான். இவங்க இறங்கிட்டாங்கன்னா நம்ம என்னடா செய்ய போகிறோம்? ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, யாருக்கு உங்கள் ஓட்டு? விஜய்க்கு. யாருக்கு ஓட்டு? விஜய்க்கு. யாருக்கு ஓட்டு? விஜய்க்கு. 20 பேரில் 15 பேர் அவருக்கு தான் ஓட்டுன்றாங்க. அங்கே இங்கே பயம் வந்துருச்சு. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல.
இப்போ வந்து கதறாங்க, நாங்க வந்து 2 கோடி பேரை சேர்த்துட்டோம். ஐயா 70 வருஷமா இருக்கீங்க, என்னையா பண்ணீங்க? 70 வருஷமா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து நாங்க 2 கோடி பேர் சேர்த்துட்டோம், எங்க கட்சி பலமாயிருச்சுன்னா அப்ப இவ்வளவு நாள் முன்னாடி வீக்கா இருந்துச்சா? ரொம்ப வீக்கா இருந்திருப்பாங்க போல் இருக்கு. செயல்படுறாங்க. ஆமா, இல்ல அதாவது தளபதி வந்ததுக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்தவனை பூரா எங்க தளபதி தட்டி எழுப்பிட்டாப்புல. இப்ப முழிச்சிட்டு முழுகிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. சரிங்களா? அது பரவாயில்ல, இது மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது இல்ல. அது 4.5 வருஷமா எந்த முகாமும் போடாம ஆட்சி முடிய போகும்போது முகாம் போட்டு, அம்மா உங்களுக்கு வாச தெளிக்கவா, கோலம் போடவா, ஓட்டை பிரிச்சு இறங்கவா, இல்ல ஓட்டு மேல ஏறி நான் உட்காந்து ஓட்டு கேட்கவான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இவ்வளவுதான். முகாம் வந்துருச்சுன்னா ஸ்டாலினுக்கு வந்து முகாம் அதாங்க சொல்ல வரேன். 4.5 வருஷமா என்னங்க பண்ணீங்க? 4.5 வருஷமா ஆட்சி அதிகாரம் அத்தனை உங்க கையில தானே இருந்துச்சு, என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணாம கடைசியில வந்து நாங்க உள்ள இறங்கின பிறகு ஐயோ ஓட்டு போய் எவனை கேட்டாலும் அவனுக்கு தான் ஓட்டு, அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல போகும்போது பயந்து போய் ரோட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. நிக்க வச்சுட்டான், உங்களை ரோட்ல நிக்க வச்சுட்டான். அதை தெரிஞ்சுக்கோங்க முத. சரிங்களா? அப்ப இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாங்கல்ல, அத 4 ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாரு. 4.5 வருஷம் கழிச்சு தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்புக்கு கொடுத்தாங்க. பாவம், மற்ற பெண்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை போல் இருக்கு. இப்போ அவங்க இந்த 4.5 வருஷத்துல அவங்களுக்கு பூரா உயர்த்தி ஏற்றி விட்டு அவங்க வாழ்வாதாரத்தெல்லாம் பெருக்கி இப்போ அவங்கள தகுதி உள்ளவங்களை ஆக்கி இப்போ மறுபடியும் வந்து உரிமை தொகை கொடுக்க போறாங்க. எதுக்கு? கடைசி ஒரு 8 மாசம் இருக்கும்போது. இனி இந்த திட்டத்துல அவங்க உள்ள வந்து சேரும்போது 5 மாசம் ஆயிரும். கடைசி ஒரு 3 மாசம் இந்த ஓட்டுக்காக அப்படி கொடுக்கறது இப்படி கொடுக்கறது இருக்குல்ல, அது அப்படி கொடுக்குறாங்க. அதுக்காக மகளிருக்கு கொடுத்தோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஐயா, மொத்த தமிழ்நாட்டோட தாய்மார்கள் நெஞ்சிலையும் அண்ணனா தம்பியா ஒரு குழந்தைகளுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அப்பா அப்பா, அந்த அப்பா இல்ல, உண்மையான நல்ல அப்பாவா அனைத்து குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல தகப்பனா, ஒரு தாயாவும் இருக்காரு, தகப்பனா, தாயா, அண்ணனா, தம்பியா, சகோதரனா, உறவினரா, இரத்த சொந்தம் இல்லாமல் இருந்தாலும் எங்க ரத்தத்தை நாங்க அவருக்கு கொடுக்குற மாதிரி அவர் எங்களுக்காக இறங்கி, இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபா தாளை எடுத்து கீழே போடுவோமா? நீங்க இன்னைக்கு எதுக்கு வந்து நிக்கிறீங்க? யூடியூப் சேனல் ஏன் நடத்துனீங்க? உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும், அதுக்காக நீங்க வந்து நிக்கிறீங்களா? நான் சம்பாதிக்கிற பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு நாள் பொழப்ப கெடுத்துட்டு நம்ம அரசியலுக்கு வருவோமா? மொத்தத்தையும் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்துருக்காரு. யாருக்காக? இதில் சொல்றாங்க அரசியலுக்கு வந்தா நிறைய பணம் கிடைக்கும். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நிறைய பணம் கிடைக்கிறனாலதான் நீங்களும் அரசியல் இருக்கீங்களா? நான் என்ன கேட்கிறேன், நாங்க பணம் சம்பாதிக்க வர நீங்க சொல்றீங்கல்ல, 70 வருஷமா 2 பேரும் தான் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க சம்பாதிக்காக மட்டும்தான் திருப்பி ஆட்சிக்கு வரீங்க, மக்களுக்கு எதையும் செய்ய வரல. சரிங்களா? இப்ப நாங்க சம்பாதிக்கலாம் வரலையா? சம்பாதிக்கிறதையும் விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்க மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லதை மட்டுமே நடக்கும். சரிங்களா? நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். டிவிக்கு ஆட்சி வந்தா. நன்றி.